உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன மகர லக்கண சகோதர சகோதரிகளை, சிக்கலை தீர்க்குமா மகரம், சிக்கலில் மாட்டுமா மகரம்? என் அனுபவத்தில் கடந்த கால் நூற்றாண்டுகளாக ஆய்வு செய்த வகையிலே மகர லக்கணக்காரர்களை நிறைய நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். மிக அற்புதமான தெளிவான அடுத்தவர்களுடைய சிக்கல்களை அவிழ்த்து விடுவதில் வல்லவர்கள். எதிராளிகள் எப்படி இருந்தாலும், எவ்வளவு சிக்கலான பிரச்சனைகள் வந்திருந்தாலும் இவர்கள் அவங்களுடைய சிக்கலை தீர்த்து வைப்பது வாடிக்கை. ராசிகள் எது வேணாலும் இருங்க. மகர லக்கணம், லக்கணத்துக்குனுடைய அதிபதி யார்? சனி. லக்கணம் எத்தனை விதமான நட்சத்திரங்கள் இருக்கிறது? ஒன்று சூரியனுடைய நட்சத்திரம், அது இந்த லக்கணத்துக்கு அட்டமாதிபதி நட்சத்திரம். சந்திரன் 7ஆம் பாவாதிபதி நட்சத்திரம். அடுத்தது அதாவது திருவோணம் சந்திரன். அடுத்தது அவிட்டம். அவிட்டம் இது 4-11 குணையனுடைய நட்சத்திரம். இப்படி 7 என்பது தன்னால் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம். 8 என்பது தன்னால் அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்துகளை தீர்த்து வைத்தல், ஆனால் தானே பஞ்சாயத்தில் போய் மாட்டிக்கொள்ளுதல். அதுதான் இங்க சிக்கலை தீர்க்கும் லக்கணம் அப்படின்னா நீங்க. ஆனால் உங்களுடைய சிக்கலை தீர்க்கக்கூடிய லக்கணம் எது? அதுதான் ஆய்வு. நீங்க என்ன திசையா நடக்கட்டும், என்ன ராசியாக இருங்கள், லக்கண புள்ளியை ஆய்வு செய்ய வேண்டியது நேரடியாக ஜாதகம் பார்க்கும் பொழுது. இதுல வெறும் லா மட்டும்தான் போட்டு நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கிறோம். ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிக்கல்கள். இப்போ மிதுன லக்கணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த லக்கணத்துக்கு சிக்கலான லக்கணமே மிதுன லக்கணம், மிதுன லக்கணத்துக்கு சிக்கலான லக்கணமே மகரம். இது மிதுன லக்கணமும் மகர ராசி இன்னைக்கு ஜாதகம் பார்க்க வந்தார். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அதான் இவர் கையை காட்டிட்டே பலன் சொன்னேன். புதிதாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகர லக்கணக்காரர்கள் தன்னுடைய ஒரு நிறைய வீடியோஸ் உங்கள் லக்கணத்துக்காகவும் உங்கள் ராசிக்காகவும் போட்டிருக்கேன். ஒரு 100க்கு குறைவாக இருக்கும். அதை புதிதாக வந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் 9842208655 இந்த எண்ணில் வாட்ஸ்அப்பில் சென்ட் மீ பிளேலிஸ்ட் மகர லக்கணம் சோன்சோ ராசி. அடுத்த நிமிஷம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். எப்படியும் அதில் ஒரு 25 + 25 ஒரு 50 வீடியோ, கடைசிக்கு ஒரு 10 வீடியோவாவது உங்கள் வாழ்க்கை பட்டை தீட்டக்கூடிய அமைப்பில் இருக்கும். என் நோக்கம் எல்லாம் நான் கற்றதை அடுத்தவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவன் நான். அந்த வகையில் இந்த இன்னைக்கு வந்தவர் மிதுன லக்கணம், மிகச்சிறந்த அறிவாளி, நிறைய கான்டாக்ட் இருக்கு அவருக்கு, சிக்கல்களை தீர்த்து வைக்கக்கூடியவர். மிதுன லக்கணத்துக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. ஆனால் அவர் யார்? அவரே தனுசு, அவரே மகர ராசியில் பிறந்திருக்கிறார். ஒன்று லக்னம் ரீதியாக தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டங்களை ஓடிக்கிட்டே இருக்கணும், அல்லது ராசியோடு சேர்ந்து ஓடணும். இந்த லக்கண சஷ்டாஷ்டகத்தில் சந்திரன் இருந்தால் இதில் பாதி அதில் பாதி கால் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆற்றில் பாதி சேற்றில் பாதி. ஆக இவர் என்ன ஆயிடுச்சு, ஒரே கம்பெனிக்காரருக்கு சப்ளை பண்றாரு. ஒரே கம்பெனிக்காரர் நல்லா வரவு செலவு பண்ணி வாங்கிட்டு பெரிய அமௌண்ட்டை லாக் பண்ணி விட்டார். இப்ப சிக்கலை தீர்க்கும் லக்கணம் என்று சொல்லக்கூடிய மகரம் சிக்கல்லையே மாட்டுது இல்லையா? இதைத்தான் நான் ஒவ்வொரு ஆய்வுலையும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எந்த ஒரு காரியங்களையும் தீர்க்கமாக ஆராய்ச்சி பண்ணுங்க. நீங்க யார் வேணா இருங்க, மகர லக்கணம் எந்த ராசியா வேணாலும் இருங்க. அடுத்தவங்க என்னென்ன சிக்கல்கள், எந்த மாதிரி பிரச்சனைகள், நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கான்டாக்ட்லாம் பார்த்து எதிரிகள் ஏதாவது ஒன்று கொண்டு ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. வெளியில் போகிற உடக்காய் எடுத்து மடியில் விட்ட கதையாக நீங்களாக தானாக வரும். அதனால தான் மகர லக்கணத்தை பொறுத்தவரை நாம் இந்த சமுதாயத்தில் எந்த ஒரு விஷயங்களையும் சீர்தூக்கி பார்த்து நாம் என்னால் செய்ய முடியுமா முடியாதா என்பதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நமக்கேன்னு வம்பு, நம்ம வாழ்க்கையில் அது வருதா பார்த்துட்டு போயிடணும். சரிங்களா? ஆக பஞ்சாயத்து தினமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதோட விட்டுறணும். இப்போ நீங்களா போய் ஒரு பஞ்சாயத்தில் மாட்டிக்கிறீங்கல்ல, ஏன்? காலபுருஷனுக்கு
10வது லக்கணம் காரியம் ஆற்றக்கூடிய லக்கணம், காரியாதிபதி. அந்த யார் அவர்? சனி. அப்ப சனி காரியம் எப்படி இருக்கும்? ரொம்ப இன்டெப்தா அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களையும் ஆய்வு செய்து ஆக பல பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு உழைப்பால் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய நீங்கள் நமக்கு என்ன ஆயிட போகுதுங்கிறத அபாயம் தெரியாமல் நீங்களும் போய் மாட்டுறீங்க. அதனாலதான் சிக்க வைக்கும் மகரம் சிக்கலில் மகரம். மற்றவங்கெல்லாம் சிக்கல்ல இருந்து எடுத்து விடக்கூடிய நீங்க சிக்கல்ல போய் மாட்டிக்கிறீங்க என்பதை என்னோட அனுபவத்தினுடைய ஆய்வு. சரிங்களா? ஆக இருக்கக்கூடிய 12 லக்கணங்களில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான லக்கணம் மகரம் தான். ஏன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தது தான் பிரச்சனை. சில விஷயங்கள் தெரியாதுன்ட்டு போயிடுவோம். இப்போ என்னை கூப்பிட்டு வாங்க நம்பர் 2 பிஸ்னஸ் பண்ணலான்னா, இல்லைங்க நான் வரமாட்டேங்க, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு லக்கணம் குருவோட லக்கணம். நம்மளுக்கு நம்பர் 2 பக்கம் போக மாட்டோம். ஆனால் மகரத்துக்கிட்ட வர்றது பூராவே நம்பர் 2வாக தான் வரும். கோர்ட்டில் சிக்கலாக ஏலத்துக்கு வந்த சொத்து கோர்ட்டில் போய் கிரையம் பண்ணுறது மாதிரி, இந்த கோவில் சொத்துக்களை போய் தெரியாதனமாக அக்ரிமெண்ட் போட்டு மாட்டிக்கிறது, அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான அது. ஆக நம்மளுக்கு ஒருவர் யார் வேணும்? ஒரு நல்ல ப்ரமோட்டர், அதே நேரத்தில் நம்மளை வழிநடத்தக்கூடியவர், ஒரு அற்புதமான முன்னேற்றத்துக்காக நமக்கு ஒரு முன்கூட்டியே அறிவுபூர்வமாக ஆய்வு செஞ்சு ஒரு இன்ட்யூஷன் மாதிரி சொல்லக்கூடியவர் நம்மளுக்கு தேவை. ஒரு டாக்டருக்கு இன்னொரு டாக்டர் வைத்தியம் பார்க்குறாரு. புரியுதுங்களா? ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்தாலும் அவர் சில கிரக நிலைகளை தன்னுடைய நண்பர்கிட்ட கூப்பிட்டு கேட்கிறார். அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். அந்த வகையில் கன்னி லக்கணம், கன்னி லக்கணத்தில் பிறந்த ஒரு நண்பராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அது கணவனாக இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்களுடைய தாய் தகப்பனாக இருக்கட்டும், இந்த சொசைட்டியில் ஒரு வாடிக்கையாளராக இருக்கட்டும், அவர் சொல்லக்கூடிய ஒரு அசரீரியான வார்த்தை வேணா உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கலாம். மகரம் ஒன்றும் தெரியாதவர் போன்று கன்னி லக்கணக்காரர்கிட்ட இந்த விஷயத்தை எப்படி மூவ் பண்ணுறது, இதை எப்படி வெற்றி பெறுவதாக கொண்டு போகிறது, இது என்ன வழிமுறைகள், இதை நீங்களே பொறுப்படுத்தி செய்யுங்க அப்படின்னா அற்புதமாக உங்களை தூக்கி உங்களுக்கு இவர்னால நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். சரிங்களா? இந்த லக்கணத்துக்கு அதிபதி சனியும் கன்னி லக்கணத்துக்கு அதிபதியும் புதனும் நெருங்கிய நட்பு கிரகங்கள். ஏன் அப்புறம் மிதனம் மட்டும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு மிதன லக்கணமும் மகர ராசிக்காரங்களும் ஏன் சொல்றாங்க? ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. அவருக்கும் நான் சொல்லி அனுப்பி விட்டேன். அதாவது நீங்க மிதன லக்கணமும் மகரமும் எதில் உஷாராக இருக்கணும், வரவு செலவு கைமாத்து இதுலலாம் இருக்கணும்னு. ஒருத்தருக்கு ஒரே இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு எல்லார்கிட்டையும் மற்றவங்ககிட்டையும் பணத்தை வாங்கி ரோலிங் பண்ணி எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியாமல் உட்காந்துருக்கிறார். இதுதான் மகரம். ஆக இதுக்கு 8வது லக்கணமாக மகரம் வர்றதுனாலையும் சுப சஷ்டாஷ்டக வர்க்கம் ஆக இருந்தாலும் இந்த விஷயத்துல ஒரு ஆலோசனை கேட்கறதுல செயல்படுறதுல கன்னி லக்கணம் தான் பெட்டராக இருக்கும். சரிங்களா? இந்த கன்னி தான் உங்களுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒரு நல்ல ஆலோசகர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய காரியங்கள் ஆற்ற வேண்டும் என்றால், உங்களுடைய தொழில் நலம் நன்றாக இருக்க வேண்டுமே ஆனால், உங்களுக்கு நல்ல ஆலோசனையும் சொல்லி உங்களை நல்ல பிரபலப்படுத்த வேண்டுமே ஆனால் துலாம் லக்கணமும் மகர லக்கணமும் ஒன்றாக இணையலாம். தொழில் பிசினஸ் பார்ட்னர்ஸ். ஆக உங்களுக்கு நல்ல ஆதாய மேன்மைகளை சொன்னது மாதிரி அந்த ஒரு துறையில செய்து கொடுக்கக்கூடியவர்கள் விருச்சிக லக்கணக்காரர்கள். அதே மாதிரி உங்களுடைய லக்கணத்துக்கு வசியமானது ஒரு லக்கணமும் உங்களை நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வதற்கு ஒரு அற்புதமான முயற்சிகளை எடுத்து கொடுக்கக்கூடியவர் மீன லக்கணம். எந்த ராசியானாலும் இருங்க. இது மகரமும் மேஷமும் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அற்புதமாக உங்களுக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும், வாழ்ந்தா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி வீடு வாங்கணும், இந்த மாதிரி வாகனங்கள் வாங்கணும், இது மாதிரி ஒரு ஸ்டேட்டஸாக இருக்கணும், அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு இவங்க தான். லக்கணம் ரிஷபம். அவங்களுக்கு நீங்களும் உங்களுக்கு அவங்களும் ஒரு நெருங்கிய நல்ல நட்பு உடையவர்கள், காதல் கொள்ளக்கூடிய ஆத்மார்த்தமான
உங்களை விரும்பக்கூடிய அற்புதமான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடியவர்கள். கடகம் அன்பை வெளிப்படுத்தும், மகரம் அன்பை எதிர்பார்க்கும். அந்த வகையில் இருவருக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன்ஸ், ஒரு நட்பு, உறவு, காதல், திருமணம், ஒரு பார்ட்னர்ஷிப், தொழில், இது எல்லாமே. நம்மளுக்கு டோட்டலா ஆகாத லக்கணம் சிம்ம லக்கணம். அவங்களுடைய சிஸ்டமேட்டிக் வேற, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வேற. சிம்ம லக்கண வீடியோவில் அவங்கள பார்த்துக்குங்க. அவங்க மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும், உங்கள் நண்பராக இருந்தாலும் அவரை பற்றி நான் என்ன பேசியிருக்கேன்னு போய் பாருங்க. நீங்கள் யாரு? சிக்கலை தீர்க்கும் லக்கணம் நீங்க, சிக்கல்ல மாட்டக்கூடிய லக்கணமும் நீங்க. சிக்கலை தீர்க்கும், அதே மாதிரி சிக்கலில் மாட்டும் அப்படின்னு கூட தலைப்பு எழுதலாம். ரெண்டுமே நீங்க தாங்கிறதுனால சிம்ம லக்கணத்தோட டேம்ஸ் உங்களுக்கு ஒத்து வராது. சரிங்களா? ஆக இது போன்ற வீடியோக்கள் மிக எளிமையாக இதில் புரியும்படியாகவும், நம்ம லக்னம் என்பது ஆத்மார்த்தமான நம்மளுடைய நட்பு. ஆத்மார்த்தமாக நம்மளுடைய லக்கணம் என்பது இன்னொருத்தவங்களோட தொடர்பு கொள்ளும் பொழுது எதெல்லாம் நமக்கு எரர் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லாருடைய பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறோம் மகரம். நாமளே போய் மாற்றோம் இல்லையா? அந்த மாதிரி மாற்றக்கூடியவர்களுக்கு இந்த காணொளி ஒரு அருமருந்தாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். மீண்டும் இதே மாதிரியான ஒரு காணொளியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.